ஒரு காலத்துல ரங்கையா அப்படிங்கிற துணி தைக்கிறவரு ராமபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவரு ரொம்பவும் புத்திசாலி. ஒரு நாள், ஏங்க, பெரிய தப்பு நடந்துருச்சுங்க, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலங்க. முதல்ல பதட்டப்படாம என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, 2 நாளைக்கு முன்னாடி சாவித்திரி பட்டுப்புடவை தைக்க சொல்லி கொடுத்தால, அதை நீங்க என்கிட்ட தைக்க சொல்லி கொடுத்தீங்க. அதை நல்லா தைச்சு மடிச்சு இஸ்திரி பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அடுப்புல பால் பொங்குச்சா, அதை இறக்கலான்னு போனேன்னா அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்சு கொடுத்தாங்களா, இஸ்திரி போட்டி புடவை மலர்ந்ததை நான் மறந்துட்டேன். திரும்பி வந்து பார்க்கும்போது புடவையெல்லாம் எரிஞ்சு போச்சுங்க. அவ்வளோதானே, இதுக்கு ஏன் பதட்டப்படுற? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நாளைக்கு சாவித்திரியோட பொண்ணோட பிறந்த நாள் இல்ல, நம்மளால அப்படிப்பட்ட புடவை எப்படி வாங்கி தருது? ஐயோ லக்ஷ்மி, பதட்டப்படாம அந்த புடவைய இப்படி கொடு. அப்படின்னு சொல்லி இன்னொரு துணியை எடுத்து எரிஞ்சு போன இடத்துல அந்த துணியை வச்சு தைச்சு அந்த இடத்துல பூக்களை வச்சு டிசைன் கொடுத்தான். அட கடவுளே, எவ்வளவு அழகா இருக்கு! உங்க கையில ஏதோ சக்தி இருக்குங்க. எரிஞ்சு போன புடவைய இப்படி ஆக்கிட்டீங்க. சாவித்ரி மட்டும் இத பார்த்தா எகிரி குதிச்சிடுவா. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சாவித்ரி அங்க வந்தாங்க. அண்ணா, என் புடவைய தைச்சு முடிச்சிட்டியா? இந்த அம்மா தங்கச்சி உன் புடவை. என்ன இது? இது என் புடவை இல்லையேண்ண. சாவித்ரி அப்படி சொன்னது கேட்டு லக்ஷ்மியோட இதயமே நின்னு போச்சு. ஆனா ரங்கையா மட்டும் ரொம்ப தைரியமா இப்படி சொன்னான். சரியா பாருமா, அது உன் புடவை தான். இந்த புடவை ரொம்ப விலை அதிகமானது மாதிரி தெரியுதே, ஆனா என் புடவை இப்படி இருக்கலையே. அடடே, இது ஏன் புடவை தான். முதல்ல இந்த பூ எதுவும் இருக்கல, இப்ப இந்த பூ எப்படி வந்துச்சு? உன் மேல இருக்கிற பாசத்துல தாம்மா நான் அதை தச்சிருக்கேன். பிடிச்சிருக்கா? ரொம்ப நன்றி அண்ணே. இந்த பூவால இந்த புடவையே மாறிடுச்சு. பார்க்க விலை அதிகமான புடவை மாதிரி இருக்கு அப்படின்னு கொடுக்க வேண்டிய பணத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா பணத்தை கொடுத்து சாவித்ரி அந்த புடவையை எடுத்துக்கிட்டு போனா. நீங்க பெரிய ஆளுங்க, உங்க புத்திசாலித்தனத்தினால அடிக்கடி வர இந்த மாதிரி பிரச்சனைகளை. அதெல்லாம் இருக்கட்டும், இனிமே இஸ்திரி பொட்டிய இப்படி புடவை மேல வச்சுட்டு யாருக்கிட்டையும் பேசாத. அப்படி ரங்கையா அவனுடைய அறிவால எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அத ஒரு நொடியில தீர்த்து வச்சிடுவான். அப்போ ஒரு நாள், ரங்கையா, உனக்கு தெரியுமா, நம்ம ஊரை தள்ளி இருக்கிற பட்டணத்துல தையல்காரங்களுக்கு போட்டி வைக்கிறாங்களாமா. சுற்றி இருக்கிற ஊருங்கள்லையே உன்னை விட நல்லா துணி தைக்கிறவங்க யார் இருக்காங்க? அதான் நீ அந்த போட்டியில் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினச்சேன். அப்படி இல்லை வீரையா, ஏற்கனவே துணி தைக்கிறதுக்காக நிறைய பேர் துணி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி போட்டியில் கலந்துக்கிறது? எப்பவும் இவங்கள பற்றி அவங்கள பற்றின்னு யோசிக்கிறத விட்டுட்டு உனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க வாழ்க்கையை பற்றியும் கொஞ்சம் யோசி. பரிசு மட்டும் இல்லை, 1000 ரூபாய் பணமும் தராங்களாமா. அப்பதான் அங்க வந்த சாவித்ரி, நீங்க எங்க துணியை தைக்கிறத விட போட்டியில கலந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எங்க ஆசை. என்ன ஒண்ணு பண்ணலாமா? ஊருக்குள்ள நம்ம ரங்கையா அண்ணன் போட்டியில கலந்துக்க போறாரு அப்படிங்கறதுனால கொஞ்ச நாளைக்கு யார் துணியை தைக்க மாட்டாரு அப்படின்னு தண்டோரை போட்டுடலாம். அண்ணன், ஆனா நீ மட்டும் போட்டியில கலந்துக்கிட்டு முதல் பரிசை வாங்கிட்டு வரணும். அப்படி ஊர்க்காரங்க எல்லாரும் உற்சாகப்படுத்தி ரங்கையாவை போட்டியில கலந்துக்க பட்டணத்துக்கு அனுப்புனாங்க. அப்படி பட்டணத்துக்கு போற ஒரு மாட்டு வண்டியில ஏறி ரங்கையா ஊரை விட்டு கிளம்புனான். அந்த மாட்டு வண்டி கூட சேர்ந்து இன்னொரு 4-5 மாட்டு வண்டிங்களும் கூட பட்டணத்துக்கு போய்கிட்டு இருந்துச்சு. பாதி வழி தாண்டினதுக்கு அப்புறமா அந்த எல்லா மாட்டு வண்டிகளையும் போற வழியில கொள்ளைக்காரனுங்க தடுத்து நிப்பாட்டினானுங்க. டேய், யாரும் இங்கிருந்து நகரக்கூடாது. எல்லாரும் அதே இடத்துலயே நின்றுக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்க. தம்பி தம்பி, எங்க கிட்ட இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் கொடுத்துடுறோம், ஆனா சீக்கிரமா எங்களை போக விடுப்பா. இந்த பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலப்பா. பட்டணத்துக்கு போய் வைத்தியம் பண்ணாதான் இந்த பாப்பா பொழைக்கும்பா. நாங்க சீக்கிரமா பட்டணத்துக்கு போகணும். இங்க பாருடா, அந்த குழந்தை பழிக்கணும் யார் சொன்னது? அந்த குழந்தை மட்டும் இல்ல, நீங்க யாரும் பழிக்க மாட்டீங்க. உங்க உயிர் மேல ஆசை இருந்தா அதை விட்டுடுங்க. ஏன்னா உங்க எல்லாரையுமே நரபலி கொடுக்க போறோம். ஆமா, தடவையா எங்க குல தெய்வம் கோடாரி அம்மனுக்கு நரபலி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால நீங்க எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, என் குல தெய்வத்துக்கு பலியாக போறீங்க. அதை கேட்டதும் அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. டேய் சூரி, இந்த வண்டிங்களோட சக்கரத்துல ஒரு கயிறை கட்டி அந்த கயிறை இந்த பாறையில கொண்டு வந்து கட்டி போடு. இப்படி ராத்திரி நேரத்துல அம்மனுக்கு மனுஷங்களை பலி கொடுக்க கூடாது.
நாம் அவங்கள தொடவும் கூடாது. அதனால் காலையில் விடிகிற வரைக்கும் இவங்களையும் இதே இடத்துலையே கட்டி போடு. அப்படியே பண்ணிடுறேன். எல்லாரும் அறிவாளித்தனமாக யோசிக்காதீங்க. எப்படியும் நம்மளை தொட மாட்டாங்க. இங்கேருந்து ஓடிடலான்னு நினச்சிங்க, உங்களை தூக்கிக்கிட்டு வந்து பலி கொடுப்போம். அப்படின்னு சொல்லி அந்த கொள்ளைக்காரனுங்க எல்லாரும் அங்க இருக்கிற எல்லாருடைய கை காலை கட்டி அப்படியே மாட்டு வண்டிக்கும் கயிறை கட்டி அந்த எல்லா கயிறையும் ஒரு பாறையில கட்டி அவங்க 2 பேரும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நான் போகமாட்டேன்னு சொன்னாலும் என் ஊருக்காரங்க நீ சாதிப்பேன்னு உற்சாகப்படுத்தி அனுப்புனாங்க. ஒரேடியா மேலோகத்துக்கு போயிடுவேன் போல. நான் இல்லாமல் என் பொண்டாட்டி லக்ஷ்மி எப்படி தான் வாழ போகிறாளோ, என் பிள்ளைங்களை எப்படி பார்த்துப்பாளோ. என் நிலமையும் அதுதாங்க அண்ணன். பட்டணத்துக்கு போய் 4 காசு சம்பாதிச்சு பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் நானே இல்லாமல் போயிடுவேன் போல இருக்கு. இந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் எப்பவோ செத்து போயிட்டாங்கப்பா. தனியா இருந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து நான் தான் வளர்க்க ஆரம்பிச்சேன். எனக்குன்னு யாரும் இல்லை. கடைசியில இந்த குழந்தையையும் அந்த கடவுள் கூட்டிக்கிறான் போல. என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த பாப்பாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போச்சு. அதான் காப்பாத்தலான்னு பார்க்கும்போது இப்படி ஆயிடுச்சு. பலி கொடுக்கறதா இருந்தா என்ன கொடுத்துட்டு இந்த குழந்தையையும் வாழ வேண்டிய உங்களையும் காப்பாத்தினா நல்லா இருக்கும் அந்த கடவுள். அப்படி அங்க இருந்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம ஏதாவது பண்ணி எப்படியாவது தப்பிக்கலாம். நான் எப்படியாவது தப்பிச்சு அந்த புதருக்குள்ளே ஓடிடுறேன். நீங்கள் உடனே அந்த கொள்ளைக்காரனுங்களை எழுப்பி என்னை பிடிக்க சொல்லி என் பின்னாடி ஓட விடுங்க. அவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த கயிறெல்லாம் அவுத்துக்கிட்டு இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுங்க. அவனுங்க உங்களை கொண்டுட்டானுங்கன்னா செத்தா நான் ஒருத்தன் தானே சாக போகிறேன். நீங்கள் எல்லாம் தப்பிச்சுப்பீங்கல்ல. அப்படின்னா அந்த வேலையை பேசாம என்கிட்ட சொல்லுப்பா, நானே பண்ணிடுறேன். நான் வாழ்க்கையில நிறைய வாழ்ந்து முடிச்சிட்டேன். நீங்க எல்லாரும் பொழைக்கணும். இந்த பொண்ணை பார்த்துக்கோங்கப்பா. நீ எவ்வளோ தூரம் ஓடுவ பாட்டி? அதுவே நானாக இருந்தால் ரொம்ப தூரம் ஓடுவேன். அவனுங்களும் ரொம்ப தூரம் வருவானுங்க. அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் எல்லாரும் தப்பிச்சு இங்கேருந்து போயிடலாம். தெரிஞ்சு எங்களுக்காக ஒருத்தரை பலி கொடுக்கறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதுக்காக இத்தனை பேர் பலியாக முடியுமா? அப்படின்னு ரங்கையா மெதுவா அவன் கையை கட்டி போட்ட கயிறு அவுத்து அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாருடைய கயிறையும் அவுத்து காட்டுக்குள்ள வேகமா ஓட ஆரம்பிச்சான். விருப்பம் இல்லைனாலும் சரி, ராமையா போய் அந்த கொள்ளைக்காரங்களை எழுப்பி நடந்த விஷயத்த சொன்னான். கொள்ளைக்கார அண்ணன், அந்த ரங்கையா ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்க நினைச்சு பார்க்காத விதமா நல்ல தூக்கத்துல இருந்த அந்த திருடனுங்க இப்படி சொன்னாங்க. ஓடனா ஓடட்டும் விடு. அதான் நீங்கள் எல்லாம் இருக்கீங்களே. சொல்லப்போனால் நரபலிக்கு ஒருத்தர் இருந்தாவே போதும். நீங்கள் எல்லாரும் இங்கேயே இருங்க. அப்படின்னு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ரங்கையா உடனே திரும்ப வந்தான். வந்துட்டீங்களா? வாங்க, எப்படியாவது வண்டியை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போயிடலாம். அவங்க நல்ல தூக்கத்தில் இருக்காங்க. நாம் ஓடும்போது அவங்களால நம்மளை பின்னாடி வந்து பிடிக்க கூட முடியாது. அப்படி இல்லைப்பா, நம்மளை பிடிக்க முடியலனாலும் நாளைக்கு வேற யாருன்னா இவங்க கிட்ட மாட்டுவாங்கல்ல. எனக்கு இப்போ தான் ஒரு யோசனை வந்துச்சு. இன்னொரு தடவை இவங்க நரபலின்னு யோசிக்கவே கூடாது. எந்த தெய்வமும் நரபலி கேட்கறதில்ல. அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க எல்லாரையுமே கட்டி போட்டு அவங்க கிட்ட சின்ன சின்ன கல்லுங்களை கொடுத்து அவங்க தூங்கும்போது அவங்க மேல தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னான். சொன்ன மாதிரியே தூங்கிக்கிட்டு இருந்த கொள்ளைக்காரங்க மேல கல்லை விட்டு எரிய ஆரம்பிச்சாங்க. டேய், என்னடா கல்லு மழை பொழியுது? டேய், யாருடா அது? எங்க மேல கல்லை வீசி எறிஞ்சது யாரு? எங்க கை கால் ரெண்டுத்தையும் கட்டி போட்டிருக்கும் போது நாங்க எப்படிங்க உங்களை கல்லால் அடிக்க முடியும்? எங்க கிட்ட கல் எங்க இருக்கு? அதுவும் உண்மைதான். ஆனா எங்க மேல கல்லு வந்து விழுந்துச்சே. அப்போ அந்த பாட்டி சாமி வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சாங்க. அமைதியாவுமா, அமைதியாவு. அம்மா தாயே, நீ யாருமா? கொள்ளைக்காரன, அந்த அம்மா மேல சாமி வந்திருக்கு. அமைதியாவுமா, அமைதியாவு. ஆமா, உனக்கு என்ன வேணும்? யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? நீ யாருன்னு சொல்லு. டேய், நான் கோடாரி அம்மன்டா. நான் இது வரைக்கும் நரபலி கேட்டதே இல்ல. அப்படி நரபலி கேட்டிருந்தா உங்க முன்னோர்கள் எல்லாரும் எனக்கு நரபலி கொடுத்துருப்பாங்க இல்லையா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் என்னோட குழந்தைங்க தான்டா. ஆனா நீங்க எல்லாரையும் கொண்டு எதுக்காகடா எனக்கு நரபலி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இந்த கல்லு மலை தாண்டா பொழியும். அதுக்கப்புறம் நீங்க உயிரோடவே இருக்க முடியாது. அந்த பாட்டி அப்படி சொன்னது கேட்டு கொள்ளைக்காரனுங்க 2 பேரும் ரொம்ப பயந்துட்டானுங்க. மன்னிச்சிடுங்கம்மா, எங்களை மன்னிச்சிடுங்க. இப்படிப்பட்ட யோசனை வந்ததே ரொம்ப பெரிய தப்பு தான்.
இவங்க யாருக்கிட்டேயும் 1 ரூபா கூட வாங்காம அனுப்பிடு. அம்மா, இவங்கள நாங்க எதுவும் பண்ணல, தண்டனை எதுவும் கொடுத்துடாத, நீ அமைதியாயிடுமா. அப்படி ரங்கையா அவன் தப்பிச்சது மட்டும் இல்லாம அவன் கூட இருந்த அத்தனை பேரையும் தப்பிக்க வச்சான். அதுக்கப்புறம் போட்டியில கலந்துக்கிட்டு முதல் பரிசையும் வாங்கி அவனுடைய ஊரு மொத்தமும் அவனை பெருமையா பேச வச்சான். அப்படி ஒரு புத்திசாலி மனுஷன் அவன் மட்டும் இல்லாம அவனை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே காப்பாத்தி பரிசையும் வாங்கினான். அது ரொம்பவும் அழகான ஒரு கிராமம். அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் அவங்கவங்க வயல்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. யார்கிட்டயும் கை கட்டி வேலை பார்க்கல. அதே ஊர்ல தான் சுரேஷ் அமலா அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஏங்க, பண்டிகை வருதுல்ல, என் பிறந்த வீட்டுக்கு போலாமா? எதுக்கு? உங்க ஊர் என்ன பெரிய பட்டணமா? எப்ப பார்த்தாலும் அங்கேயே போக சொல்ற. எப்ப பார்த்தாலும் எங்க ஊருக்கு போலான்னு சொல்றிய ஒழிய ஒரு தடவையாவது பட்டணத்துக்கு போலான்னு சொல்றியா? நான் கேட்க மாட்டேங்க. இவ்வளவு நல்ல ஊர் இருக்கும்போது நாம ஏன் பட்டணத்துக்கு போகணும்? நல்ல ஊரா? அப்படி அங்க என்ன இருக்கு? ஒரு சின்ன கிராமம். அங்க ஏதாவது வேலையாவது கிடைக்குமா? செஞ்சா விவசாயம் செய்யணும், இல்ல கூலி வேலைக்கு போகணும். என் நண்பர்கள் எல்லாருமே பட்டணத்துல தான் வேலை பார்க்கறாங்க. ஆனா நான் என் அப்பாவோட ஆசைக்காக இதே ஊர்ல இருந்துக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, இது நம்ம ஊரு. நாம வாழ்றதுக்கு நம்ம ஊர் தாங்க சரியா இருக்கும். பட்டணம் தூரத்துல இருந்து பார்க்க நல்லதா இருக்கும். ஆனா அங்க போய் வாழணும்னு ஆசைப்பட்டா உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும். என்னமோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த வருஷமாவது எப்படியாவது நாம பட்டணத்துக்கு போகணும். அங்க எதனா வேலை செஞ்சு அங்கேயே வாழ்ந்துக்கலாம். நாம சந்தோஷமா இருக்க முடியும். புருஷன் அப்படி சொன்னதை கேட்டு இவரை யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொல்லி அமலாவை வேலை செய்ய ஆரம்பிச்சா. ஆனா ஒரு நாள் குடும்பமே ஆச்சரியப்படுற மாதிரி சுரேஷ் அன்னைக்கு ஒரு விஷயத்த சொன்னான். அம்மா, அப்பா, அமலா, ஒரு நல்ல செய்தி. எனக்கு பட்டணத்துல வேலை கிடைச்சிருக்கு. இனி நம்ம குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. டேய் சுரேஷ், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? தங்கம் போல வயல் வீடு எல்லாமே நம்ம ஊர்ல இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு பட்டணத்துக்கு போய் கூலி வேலை செய்யறங்கிற? ஆமாண்டா, நீ போய் எதுக்காக ஒரு கூலி வேலையில சேரணும்? இங்கேயே விவசாயியாவே வாழ்ந்துக்கலாமே. அதை விட கௌரவம் வேற என்ன இருக்கு? ஏன்டா பட்டணத்துக்கு போனோன்னு ஆசைப்படுற? ஏங்க, வீடு வாசல் வயலு சொந்தக்காரங்க எல்லாரையும் விட்டுட்டு ஏங்க பட்டணத்துக்கு போகணும்? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் பட்டணத்துக்கு போனோங்கிறது தான் என் ஆசை. நீங்க வரீங்களா இல்லையா? அம்மாடி அமலா, அவன் நம்ம பேச்ச கேட்குற மாதிரி இல்ல. இந்த வயசான காலத்துல சொந்த வீட்டையும் வயலையும் விட்டுட்டு அவ்வளோ தூரம் வர்றதுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லை. அவன் போயே ஆகணும்னு சொல்றான்ல, அவன் கூட சேர்ந்து நீயும் போ. அவனை பத்திரமா பார்த்துக்கோ. அப்படி அம்மா சொன்னதுனால சுரேஷும் அமலாவும் கிராமத்தை விட்டுட்டு பட்டணத்துக்கு போனாங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் பட்டணத்துல அவங்க 2 பேரும் நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்ப குறைவான வருமானமும் அதிக செலவாலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. வேண்டாம் வேண்டான்னு எவ்வளோ சொன்னாலும் பட்டணத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தீங்க. ஆனா இங்க எவ்வளோ செலவாகுது? இங்க 1 மாசத்துக்கு செலவு பண்ற பணத்துல நாம கிராமத்துல 6 மாசம் சந்தோஷமா வாழலாங்க. சரி, வீட்லயாவது சந்தோஷமா இருக்கமானா அதுவும் இல்ல. இத்தனை நாள் வீட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க வயலுக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வீட்டுக்கு வருவீங்க. சாயந்தரம் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அப்படியே ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு வருவோம். சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்போ 2 பேரும் கூலி வேலைக்கு போறோம். வீட்டுக்கு வர்றதுக்கே நேரம் ஆயிடுது. வரும்போதே ரொம்ப சோர்வடைஞ்சு வரோம். வீட்டு வேலையை தனியா என்னால செய்யவும் முடிய மாட்டேங்குது. உங்களை வேலை வாங்குறது வேற எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. நீ சொல்றது என்னமோ உண்மைதான். நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சின்ன கிராமத்திலேயே நம்ம சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இங்க வேலையும் ரொம்ப அதிகம், செலவும் அதிகமாக தான் ஆகுது. இப்போ கிராமத்துக்கு போனால் என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. எதுக்குங்க சிரிக்க போறாங்க? நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் பட்டணத்துக்கு வந்து இங்க அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியாம நம்ம ஊருக்கு வந்து இப்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இல்லையா? நாமளும் அவ்வளவுதானே நினைச்சுக்க போறாங்க. என் பேச்சு கேட்டு வாங்க ஊருக்கு போலாம். உனக்கு என்ன? நீ வீட்லேயே இருப்ப, நான் தானே வெளியில் போவேன். 4 பேர் 4 விதமாக பேசுறத கேட்டால் என்னால் தாங்கிக்க முடியாது. ஏங்க அப்படி நினைக்க போறாங்க? அப்படி நினைச்சா நினைக்கிட்டு விடுங்க. எல்லாரும் நம்ம ஆட்கள் தானே, நம்ம ஊருக்காரங்க தானே. அவங்க கிட்ட நாம ஏங்க இப்படியெல்லாம் யோசிக்கணும்? நீ என்ன வேணும்னாலும் சொல்லு, நாம் 2-3 வருஷமாவது இங்கே தான் இருக்கணும். அப்படி சுரேஷ் அடம் பிடிச்சதுனால அவங்க மறுபடியும் பட்டணத்துல இருக்க வேண்டியதா போச்சு. ஆனா திடீர்னு பட்டணத்துல ஒரு நாள் நிறைய இடத்துல கலவரம் நடந்துச்சு.
அதனால போலீஸ்காரங்க ஜனங்க யாருமே ஒரு மாசம் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் வீட்டுக்குள்ளாரையே உட்கார வச்சுட்டாங்க. நீ சொன்னப்ப கேட்காம நான் அடம் பிடிச்சி இங்கேயே இருக்கலான்னு இருந்துட்டோம். ஆனா இப்போ எனக்கு இங்க வேலையே இல்லை, அப்படின்னா வருமானமும் இல்லை. நாம எப்படி இங்க வாழ்றது? நான் சொன்னப்போ நீங்க கேட்கல. இப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது. கடவுள் மேல பாரத்தை போட்டு வாழ வேண்டியதுதான். இப்படியே ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறமா வீட்டோட முதலாளி வந்து இப்படி கேட்டாரு. என்ன சுரேஷ், இந்த மாசம் நீ வாடகை பணம் கொடுக்கலையே, இப்படி இருந்தா எப்படிப்பா? இந்த மாசம் எனக்கு வேலை இல்லைங்க. அடுத்த மாசம் 2 மாசத்தோட வாடகை பணத்தையும் கொடுத்துட்றேன். ஒரு மாசத்து வாடகை பணத்தை கட்டுறதுக்கே நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இதில் 2 மாசத்து வாடகை பணம் எப்படி கொடுக்க முடியும்? அதெல்லாம் நடக்காது. உனக்கு வேலை வேற இல்லை. நானே இந்த வாடகை பணத்தை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எங்கேயாவது கடன் வாங்கியாவது வாடகை பணத்தை கொடு. இந்த நகையை வித்தீங்கன்னா உங்க வீட்டு வாடகையை விட அதிகமாவே பணம் கிடைக்கும். சரி, இது இந்த மாசத்துக்கு சரியா போச்சு. அடுத்த மாசத்துக்காவது ஏதாவது வேலை தேடிக்கிட்டு ஒழுங்கா வாடகை பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி அவரு சந்தோஷமா அங்கிருந்து போயிட்டாரு. அமலா, என்ன மன்னிச்சிடு. இன்னைக்கு உன் தங்கத்தை கழட்டி கொடுக்குற நிலைமைக்கு நாம வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம். எவ்வளவு கவலைப்பட்டு என்ன பண்றதுங்க? எப்படியோ வீட்டு வாடகையை கட்டிட்டோம். ஆனா வீட்டுல எந்த பொருளுமே இல்ல. இந்த வேலைக்கு எப்படியோ நம்ம சாப்பிட்டுட்டோம். ஆனா அடுத்த வேளை சாப்பாடுக்கு கூட எதுவும் இல்ல. பட்டினியா தான் இருந்தாகணும். அமலா அப்படி சொன்னதுனால சுரேஷ் உடனே அவனுடைய நண்பனை போய் பார்த்து அவன்கிட்ட கடனா கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு வந்தான். அப்படி அவங்க 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது கலவரம் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. சுரேஷ் எப்பவும் போலவே வேலைக்கு போனான். ஆனா அவனுடைய மனசு எல்லாமே அவனுடைய கிராமத்து மேலேயே தான் இருந்துச்சு. அதனால வேலை செய்யாம உட்காந்துக்கிட்டு இருந்த சுரேஷ முதலாளி பார்த்தாரு. கோவத்துல வேலையை விட்டு அவனை அனுப்பிட்டாரு. என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? என்னமோ அமலா, எனக்கு மனசு சரி இருக்கல. அதனால வேலை சரியா செய்யல. முதலாளி கோவத்துல என்னை வேலையை விட்டே அனுப்பிட்டாரு. அப்படின்னா நாம வாங்கின கடனை எப்படிங்க கொடுக்க முடியும்? எனக்கும் அதுதான் புரிய மாட்டேங்குது அமலா. எனக்கு இப்பவே ஊருக்கு போகணும் போல இருக்கு. அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஊர்ல இருந்து சுரேஷோட நண்பனான கிருஷ்ணா அங்க வந்தான். டே சுரேஷ், என்னடா இது? இவ்வளோ நாள் ஆச்சு, எங்களை பார்க்க நீ ஊருக்கு வரவே இல்லை. உன் விலாசத்தை எப்படியோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி வந்தேன். அப்புறம் பட்டணத்து வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? என்னமோடா, அடம் பிடிச்சி நான் பட்டணத்துக்கு வந்தேன். ஆனால் நம்ம ஊர் மாதிரி இல்லடா இந்த பட்டணம். இங்கே செலவு அதிகம். யாரும் யார் மேலேயும் அன்பாக இருக்கிறதில்ல. ஊர்லேயே நான் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய நண்பர்களுக்கு கடன் கொடுத்தேன். நானே இங்கே எல்லார்கிட்டேயும் கடன் வாங்கிக்கிட்டு இருக்கேன். பட்டணம்னு ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையை தொலைச்சிடுவேன்னு நான் ரொம்ப பயந்தேன்டா. அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த பட்டணத்தில் என்ன தாண்டா இருக்கு? யாரும் யாருக்கிட்டேயும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க. நம்ம கிராமத்தில் அப்படியா இருப்போம்? நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் பட்டணத்தை தூரத்தில் இருந்து பார்த்து சந்தோஷப்படணும். அப்படி இல்லைன்னா மாசத்துல ஒரு தடவை சுற்றி பார்க்க வேணும்னா இங்கே வரலாம். அதை விட்டுட்டு இங்கேயே இருக்க ஆசைப்படக்கூடாது. இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இந்த பட்டணம் பழகி இருக்கலாம். ஆனால் நம்மள மாதிரி கிராமத்து ஆளுங்களுக்கு இந்த ஊர் சரி வராது. நீ எவ்வளோ கடன் பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த பணத்தை வச்சுக்கோ. இதை வச்சு கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு முடிஞ்சா ஊருக்கே வந்து அங்கேயே இருடா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா அங்கிருந்து போயிட்டான். கிருஷ்ணா சொன்னது கேட்டு சுரேஷ் அன்னைக்கு நாள் பூரா அதை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். உடனே அவனுடைய நன்மை கொடுத்த பணத்தை எண்ணி பார்த்தப்போ சரியா கடன் தீர்க்கிற அளவுக்கு பணம் இருந்ததை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். கடனை தீர்த்துட்டு அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் அவன் அவனுடைய கிராமத்துக்கே வந்துட்டான். புள்ள மருமக 2 பேரும் வீட்டுக்கு வந்ததை பார்த்து அப்பா அம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து சுரேஷ் மறுபடியும் கிராமத்துல விவசாயம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான்.